அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே. என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன உறவுகளே சாப்பாடு? எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா தோசை, தக்காளி, பூண்டு, பட்டை மிளகாய் 3 தான். தக்காளி சட்னி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். தோசை இன்றைக்கி நிறையா சுடுற வேலை இருக்குது உறவுகளே. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொல்லையில் வந்து ஆள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 3 ஆள் போயிருக்காங்க கொட்டை பொறுக்கிறதுக்காக. அவங்களுக்கு காலை சாப்பாடு இதை கொடுத்து அனுப்பிட்டு மதியமாக அங்கேயே கொல்லையிலே போய் ஏதாவது புளி ஊற்றி பொங்கலாம், இல்லை ஏதாவது சிம்பிளாக அப்படியே செஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நைட்டு வந்து கோழி பண்ணையில் கொஞ்சம் கண்ணு முடிச்சதால இன்றைக்கி லேட்டாக எழுந்துட்டேன் உறவுகளே. அதனால தான் வந்து காலைல ஏஞ்ச உடனே எனக்கு எப்பயுமே கொல்லையில் ஆள் வேலை செஞ்சால் காலைல ஏஞ்சி 3 காப்பி ஒரு படி போட்டு சோறு வடித்து குழம்பு வச்சு ரசம் வச்சு பொரியல் வச்சு தொட்டுக்க செஞ்சு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி எனக்கு லேட் ஆனதால எனக்கு நிமிஷியாக இருக்குது. தோசை ஒரு தோசையும் சுட்டுட்டு கிடக்கணும். நமக்கு இருந்தால் முடிஞ்சிடும். அங்கே 3 நாள் வேலை செஞ்சுட்ருக்கு. அதோட இல்லாத நான் தம்பி இருக்கான், அவர் இருக்கார். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தோசை சுடணும். இப்போ இது சட்னி தான் அதை அரைச்சிட்டேன், போதும். அரைச்சி போகிறேன். அப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேற்றுக்கு வந்து நான் வடை சுட்டேன் உறவுகளே. அதில் வந்து அந்த மீதி வந்து இப்போ தேவைங்கிற அளவுக்கு சுட்டுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால் இதை சுட்டு எடுத்துகிட்டு போனால் ஆளுங்களுக்கு கொடுக்கலாம்ல. ஆளுங்களுக்கு கொடுக்கலாம், நமக்கு வேணும்னாலும் நம்ம 2 சாப்பிட்டுக்கலாம். மதிய நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், எடுத்துகிட்டு போய் கொடுத்தா இதை சாப்பிட்டுட்டே வேலை செய்வாங்க. அதனால தான் சொல்லிட்டு அது சுட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இங்கால வெந்துக்கிட்டு இருக்கு வானலில். மொத்தம் மதியான சாப்பாடு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கே இப்போ மூளை குழம்புற மாதிரி இருக்குது. சாதம் வச்சுருந்தேன்னா காலை மதியம் அப்படின்னு 2 வேலைக்கும் ஓடி இருக்கும். இது தோசை சுடுறதால மதியத்துக்கு என்ன சாப்பாடு செய்யணும் என்னங்கிறது எனக்கு தெரியல ஒன்றும். ஆனால் நானும் கொல்லைக்கு போய் ஆகணும். இப்போ போனால் தான் நான் வந்து பறித்து போடுவேன், அவங்க பொறுப்பாங்க. அந்த மாதிரி தான் அங்கே. ஏன்னா சொட்டைக்கை பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சொரடு பிடிக்கணும் ஒருத்தவங்க. அவங்க வந்து கீழே வந்து நிழலில் வந்து பொறுப்பாங்க, தொங்கல்லையும் கிடக்கிறதையும் எடுப்பாங்க. அதனால் நான் போய் சொரட்டுக்கை பிடிக்கணும். இவர் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இல்லை இன்றைக்கி. அவர் வந்து மணிவாசகனுக்கு வந்து காலேஜில் வந்து கூப்பிட்டாங்கன்ட்டு மெட்ராஸ் போயிருக்காரு. இன்றைக்கி கிடையாது அவர் வீட்டில். நாங்கள் தான் வந்து பொறிக்க ஆகணும், வேறு வழி கிடையாது. கோழி பண்ணியும் பார்த்துக்கிட்டு இதுவும் பார்த்துக்கிட்டு சாப்பாடும் நான் எப்படி செய்ய போகிறேன்னு தெரில. மதியானம் என்ன செய்யறதுன்னு தெரில. கடை கூட எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் கிடையாது. இல்லை கோட்டேரி போகணும், இங்கே வந்து டவுன்ஷிப்புக்கு வரணும். இப்படி தான் வந்து சாப்பாடு கூட கட்டி கொடுக்க முடியும். ஒரு பட்டை சாதம் கட்டி கொடுக்கணும்னாலும் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. மதியானம் ஏதோ புளி ஊற்றியாவது பொங்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் உறவுகளே. இங்கேருந்து அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாமே எண்ணெய் கடுவு எல்லாமே வச்சுருக்கேன் கொல்லையில். இங்கேருந்தே புளி மட்டும் இல்லை, மீதி எண்ணெய் கடுவு எல்லாமே அங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அங்கேயே போய் புளி ஊற்றியாவது பொங்கிக்கலான்ட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக புளி ஊற்றணும். புளி ஊற்றி பொங்கல்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வீடியோ போடுறேன் ஒரு. இந்த தோசை வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், சப்பாத்தி போட்டுட்டேன் உறவுகளே. இந்த தோசைகளில் நல்லா தோசை வந்துட்டு இருந்தது. அதுலேருந்து சப்பாத்தி போட்டதுலேருந்து தோசையே வரமாட்டேங்குது. இந்த கல்லில் 2 முட்டை இருந்து உடச்சி ஊற்றினா நல்லா அழகாக படலாக வரும் தோசை. முட்டை இல்லை. தம்பி வர இன்னைக்கு கொல்லையில் ஆள் விடுறதுக்கு போன பாரு, இன்னும் வீட்டுக்கே வரல. இல்லைனா போயிட்டு கடையில் போயிட்டு 2 முட்டையாவது வாங்கிட்டு வரான்னு சொல்லியாவது ஊற்றியாவது சுட்டு பார்ப்பேன். பிடிச்சிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. சப்பாத்தி போட்டதுலேருந்து தோசைகள் வீணாக போயிடுச்சு உறவுகளே. என்னதான் பண்ணுறதே தெரில. அவ்வளோதான் உறவுகளே. சட்னி தாளிச்சிட்டு வாளியில் எடுத்து சாப்பாடெல்லாம் வாளியில் வைக்கணும். வச்சுட்டு நம்ம அப்புறம் கொல்லைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் வேலை. ஆனால் இதோட இல்லை உறவுகளே, இன்னும் தோசை சுடணும். எப்படியும் தோசை சுட எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகிடும். இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இட்லியாவது ஊற்றி வச்சுன்னு இருப்பேன். எங்களுக்கு நான் அடுப்பை துவைக்க போய் தான் இந்த இது மாதிரி ஆள் வந்து நான் இன்றைக்கி தான் பொறுக்குன்னா பொறுக்கும், நாளைக்கெல்லாம் நான் வேறு இடத்துக்கு போவேன் அப்படின்னுட்டாங்க.
அப்புறம் சரி வரப்போ நம்ம பொறுக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி பொறுக்கி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆளுங்களை வர சொல்லிட்டேன். அதனால தான் இந்த இது எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு தான் தோசைகள் வச்சேன். அப்புறம் ஆளுங்க வந்து இன்றைக்கி தான் நான் பொறுக்க முடியும் அப்படின்னாங்களான்ட்டு சரி வாங்க இன்றைக்கே பொறுக்கி கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு உறவுகளே. அப்புறம் என்ன பண்ணுறது, ஆள் கிடைக்கிற நேரத்தில் பொறிக்கணும், அப்புறம் நம்ம ஏன் தலையில் விடிஞ்சிரும் எல்லாமே. அப்புறம் அதனால தான் சரி பொறி கொடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம் வாளியில் சாப்பாடு எடுத்து வைக்கணும் உறவுகளே. இன்றைக்கி என்ன சாப்பாடுங்கிறத உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.